இப்போ நாங்கள் ஸ்டெப் 9 பார்க்க போகிறோம் மேக்கப் லெசனில். அது வந்து டாப் லைனர் போடுறது. ஸோ டாப் லைனருக்கு வந்து யூஸ்வலாக லிக்விட் இருக்கும். லிக்விட் பாவிப்பாங்க, இல்லாட்டி பென் பாவிப்பாங்க. எனக்கு லிக்விட் விட இந்த பென் பாவிக்கிறது ஈஸி. இது பாவிக்க எப்பயும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கோர்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஃபுல்லாகவே வச்சு போகாதீங்க. டிப் இருக்குது, இந்த தொடக்கம் இருக்குது, அதில் மட்டும் வச்சு நீங்கள் வரைஞ்சிட்டு வாங்க. இப்படி கேர்ஃபுல்லாக வரைஞ்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பெரிய திக்கான லைன் வராது. ஆனால் உங்களுக்கு திக்காக வேணுமென்னு சொன்னால் நீங்கள் இப்படி பென்சிலை வச்சு இப்படி சரித்து கொண்டு போனீங்கன்னா திக்காக வரும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஃபுல் டிப்பையும் பாவிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் நான் டாப் லைனர் அப்ளை பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் அந்த ஃபுல் ப்ரஷ்ஷும் வச்சதால் திக்காயிட்டு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் விங் வேணுமென்னா இங்கேருந்தே நீங்கள் கொஞ்சம் இங்கே எடுக்கலாம், வெளியே எடுத்து கொஞ்சம் கூராக்கும் வரைக்கும் வரலாம். ஸோ இப்போ திக்காக விருப்பமானாக்கள் இப்படி செய்யலாம். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு திக்காக விருப்பம் இல்லை. ஸோ நான் இங்கேயே லைன் வந்து தின்னாவே முடிச்சுடுவேன். தொடக்கம் இருக்கு, அந்த டிப்லேயே நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு வரணும். அந்த ஃபுல்லாக நீங்கள் இதண்டக்கூடாது. ஸோ நான் உங்களுக்கு வித்தியாசம் இப்போ காட்டுறேன். அப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கணும். அந்த ஒரேடியாக நீட்டாக அப்படி புஷ்ஷன்னு வரையாதீங்க, எடுத்து வைங்க. அப்போ தான் அந்த சின்ன லைன் வந்து வடிவாக வரும். ஸோ வந்து எண்டில் வரைக்கும் அதை ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு ஒரு லைன் வந்துடும். ஸோ அதை நீங்கள் இதண்டலாம். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஸோ நார்மலாக நான் இப்படி தான் லைன் போடுறேன்னா, இப்படி இல்லை. ஸோ உங்களோட விருப்பம் இப்படி நீங்கள் போட போகிறீங்கன்னு. இல்லாட்டி எனக்கு சம்டைம்ஸ் லைன் செய்கிறது கஷ்டம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓவராக சொதப்பிட்டு இருந்துச்சுன்னா நான் இதை வந்து இப்படியே ஒரு டிஷ்யூவால் எடுத்துருவேன். இல்லாட்டி இப்படி ஒரு இயர்பட்ஸ் எடுத்து மேக்கப் ரிமூவரால் இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு அந்த எண்ட்ஸால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நார்மலாக நான் இப்படி தான் விடுறேன். நான் கூடுதலாக விங் செய்கிறல, உங்களோட விருப்பம். அடுத்ததான் நாங்கள் ஸ்டெப் 9 பார்க்க போகிறது கீழே ஐலைனர். ஸோ நான் கீழே இப்போ பென்சில் கஜால் பாவிக்கிறத விட்டுட்டேன். ஏன்னா இந்த ஹீரோ பியூட்டி ரோஸ் கோல்ட் பேலட்டில் வந்து இந்த பிளாக் ட்ரஃபிள் ஷேட் இருக்கே, ரொம்ப அழகான ஷேட். அதை வந்து கண்ணுக்கு கீழே போட்டாலே எஸ்பெஷலி டார்க் ஸ்கின் ஆகளுக்கு நல்லா வடிவாக காட்டும். இதில் இப்படி போடுவேன். அப்புறம் கண்ணுக்கு மேலேயும் இப்படி கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க.
யா 10வது ஸ்டெப் வந்து மஸ்காரா போடுறது. ஸோ மஸ்காரா போடுறதுக்கு முதல் இப்படி ஒரு கேர்லர் பாவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட மஸ்காரா வந்து அழகா இப்படி கேர்ள் ஆகி நிற்கும். இது கேர்ள் பண்ணி பாவிச்சிங்கன்னா மஸ்காரா வந்து கூட நேரம் நிற்கும். ஸோ நான் ஒரு கண் கேர்ள் பண்ணியும் ஒரு கண் கேர்ள் பண்ணாமல் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இது கேர்ள் பண்ணியாச்சு. மேப்ளின் பிராண்ட்லேருந்து இந்த கொலாசல் கோ எக்ஸ்ட்ரீம் மஸ்காரா பாவிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், மேலே போட்டுட்டேன். மேலே போட்டு நீங்கள் கீழேயும் போடணும். இப்படி என்ன மாதிரி உங்களுக்கு லேஷஸ் இல்லாட்டி நீங்கள் 2-3 தரம் இப்படி இந்த சேம் ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணலாம். ஐ லேஷஸும் அது கொஞ்சம் திக்காக காட்டும். இது வந்து கேர்ள் பண்ணாத சைடுக்கு நான் போடுறேன் இப்போ மஸ்காரா. லேஷ் வந்து கேர்ள் பண்ணாமல் போட்ட மஸ்காரா, இது கேர்ள் பண்ணி போட்டது. ஸோ கேர்ள் பண்ணி போட்டது கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் பிக்காக தெரிகிறது, உங்களுக்கே தெரியும். இது கேர்ள் பண்ணாமல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த வால்யூம் தெரியாது. ஸோ நீங்களே பாருங்கள். Okay, weird.